இருந்த திரைப்படத்துறையிலே இப்போது பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் நுழைந்து அந்த துறையை நமக்கான துறையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இன்றைக்கு தலையான அடையாளமாக விளங்குகிற மதிப்புக்குரிய கரு பழனியப்பன் அவர்கள் திரைப்பட இயக்குனர் இப்போது உரையாற்றுவார். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்படி கோயம்புத்தூரில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் குளத்தூர் மணி ஆசிரியர் வீரமணி ஐயா இவர்கள்லாம் பங்கு பெறும் ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசணும்னு திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டார். திருமுருகன் காந்தி தொடர்பு கொண்டோன்னே நான் எப்பொழுதும் திருமுருகன் காந்தி சொன்னால் அதை மறுக்காமல் அது சரியாக தான் இருக்கும்னு நம்புகிற ஆளில் நான் ஒரு ஆள். சரி நான் போயிடுறேங்க, கோயம்புத்தூர் தானே 31ஆம் போயிடுறேங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஒரு குழப்பம் காந்தி நினைவு நாள் 30ஆம் தேதியிலேருந்து 31ஆம் நடக்குது அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை தொலைபேசியில் கூப்பிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டேன் 31ஆம் தான். சரி நான் வந்துடுறேங்க அப்படின்னு. ஐயா அப்போ வந்தறேன்னு ஒத்துக்கிட்ட நாள்லேருந்து நம்ம ராமகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு இந்த அழைப்புதல் அனுப்புகிற வரையும் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஆசிரியர் ஐயா கலந்துக்கிறாங்க, குளத்தூர் மணி அண்ணன் கலந்துக்கிறாங்க, அதியமான் கலந்துக்கிறாங்க, ராமகிருஷ்ணன் நடக்கிறாரு தெரியும். இப்போ எல்லாரும் பேரும் போடுவாங்க, எல்லார் பேருக்கு ஒரு கலர் இருக்கு. இப்போ கருப்பழனியப்பனுக்கு என்ன கலர் இருக்கு? அப்போ இந்த இன்விடேஷன் என்ன பேரில் அடிக்கப்படும்? எனக்கு பெரியார் பிடிக்கும் தெரியும், ஆனால் இன்னும் நேரடியாக சத்தியம் பண்ணலைங்கிறதுனால ராமகிருஷ்ணன் அவர்கள் நேரடியாக எனக்கு கருப்பு சிவப்பு போட முடியாது, ஆனால் போடுவார்னு போடவும் கூடும். அப்போ இது என்ன எதிர்பார்ப்பு இருந்த பொழுது நம்மால் மாதிரி தான் தெரியுறான், நம்மால் மாதிரி தான் பேசுறான், ஆனா நம்ம சட்டை போட்டானா தெரியல என்ன உறுதியா. அதனால அதுவரை நம்ம வண்ணத்தை மேல பூச வேண்டாம், அது அவனா வரட்டும், அதை ஒரு நாளைக்கு வரட்டும், வந்தனை பண்ணிக்கலாங்கிறதா பெரியார் கொடுத்த பெரிய அறிவு. நம்ம எல்லாரும் மேடையில் இருப்பவர்கள் சரி, கீழே இருப்பவர்கள் சரி, ஒத்த கருத்துடையவர்கள் தான். நீங்க எல்லாரும் தினசரி ஒரு தடவை இந்த கடந்த 4.5 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்தியாவில் இருப்பவர்கள் பல பேர் திட்டுறாங்க, ஆனா நீங்க யாரும் ஒரு பொழுதும் திட்டாதீங்க. காரணம், அவர்கள் நமக்கு செஞ்சது போல நன்மை இந்த நாட்டில் யாருமே செய்யல. இந்த தலைமுறை பெரியார தேடி போய் ஓடி போய் விழுந்து விழுந்து படிச்சதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்கள் இல்லைன்னா இந்த தலைமுறை வந்திருக்கவே மாட்டான். அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, அவங்க எல்லாம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, ஒருத்தர் இருந்தாராம்ப்பா அப்படின்னு பேசி இருந்திருப்பானே ஒழிய இப்படி விழுந்து விழுந்து படிச்சிருக்க மாட்டான். ஏன் அவன் விழுந்து விழுந்து படிச்சான்னா, இந்த தலைமுறைக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, பாரதிய ஜனதா கட்சி ஒருத்தனை திட்டுனா அந்த ஆள் ரொம்ப நல்லவனா இருப்பான், அப்ப பெரியார் நல்லவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறான். என்னடா திடீர்னு ஒரு சிலையை ஒருத்தர் உடைப்பேங்கிறான், இல்ல யாராருன்னு கேட்டா அதன் விளைவாகத்தான் சென்னை புத்தக காட்சியில அத்தனை புத்தகங்கள்ல மிக அதிகமா வித்த புத்தகம் பெண் ஏன் அடிமையானாள்னு பெரியார் எழுதின புத்தகம் தான். அவர் எழுதி இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு நாள் விற்கலையே, இன்னைக்கு வித்துச்சுன்னா இப்பதான் அவன் அதிகமா சொல்றான். அவன் ஒவ்வொரு நாள் ஈவேரான்னு சொல்லும் போதெல்லாம் 10 காப்பி விற்குது. என்னடா அது? அதாவது ஹிந்தியில இருக்க பெரியாரை பத்தி ஒரு கேலண்டர் போட்டா அவன் பெரியார்னு தான் போடுறான் தலைப்பதுக்கு, அவன் ஈவேரான்னு போடுறது இல்ல, ஹிந்தியிலேயே பெரியார் தான் எழுதுறான். அப்படி இருக்க காலகட்டத்தில் வார்த்தைக்கு வார்த்தை ஈவேராங்கிறாங்களே, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இருப்பார் போல இருக்கு, அவர் நிறைய நல்ல கருத்து சொல்லிப்பார் போல இருக்கு, அவரை ஓடி போய் படிச்சிருன்னு நினைக்கிறான் இன்றைய இளைஞன். அதன் விளைவுதான் இந்த பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு திருச்சியில் நடத்தின கூட்டத்தில் நான் கண்கூடா பார்த்தேன். கூட்டமா அவ்வளவு பசங்களும் பொண்ணுங்களும் எல்லாரும் பெரியார் இறப்புக்கு பின்னாடி பிறந்தவங்க. அவ்வளவு பேரும் சொல்ல போனா பெரியார் இறந்து 10 வருஷம் கழிச்சு பிறந்தவங்க. அதுல சரிபாதி கூட்டம் பெரியார் குரலையே கேட்டதில்லை. ஆனா அவர் பேர் சொல்லி வந்தாங்கன்னா அவனுக்கு தெரியுது இந்த தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர ஹீரோ யாருன்னா அது பெரியார் தான் நினைக்கிறாங்க. ஹீரோ என்பவர் யாருக்கும் வளைந்து கொடுக்காதவர் இல்லையா? முதல் காட்சியிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இவருடைய குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்கும், அவன் தான் ஹீரோ. ஒருத்த கெட்டவனா கிளைமேக்ஸ் நல்லவன் ஆயிட்டான் வில்லன், முதல்ல நல்லவன் கடைசியில் நல்லவன் தான் ஹீரோ. அப்ப இங்க தமிழ்நாட்டில் தன் குணம் மாறாம சொன்னதை ஒரே மாதிரி மாறாம சொல்லி இருந்த ஒரே ஒருத்தர் பெரியார் தான், அவர் தான் ஹீரோன்னு அவன் நம்புறான்.
அவர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த பெரியார் பற்றி தொடர்பாக இருக்கும் பொழுது நான் வந்து எல்லாரும் வந்து இப்போ இந்த தலைமுறை வந்து படிக்கிற தலைமுறையாக இல்லை, கேட்குற தலைமுறையாக இருக்குது, அதனால் நீங்கள் பேச வர்றதை வந்து யூடியூப்பில் பேசிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த யூடியூபுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா. பேர் வைக்க போகும்பொழுது நான் வந்து அதுக்கு ஒரு கருநீலம்னு பேர் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு சிவப்பில் இம்முக்கு ஒரு புள்ளி வச்சோம். கருநீலம் என்பது என்னன்னா கருப்புங்கிறது வந்து பெரியாரை குறிக்கிறது, நீலம் அம்பேத்கரை குறிக்கிறது, வைக்கிற சிவப்பு புள்ளி மார்க்ஸை குறிக்குது. இந்த 3 பேர் தான் வந்து முக்கியமாக மனித குலத்துக்கான சிந்தனையை சொன்னவங்கன்னு நம்பினதுனால அப்படி ஒரு பேர் வச்சுக்கொண்டோம். அந்த பொதுவாக யூடியூப் என்பது ரொம்ப சிரமமானது. அதில் வந்து உடனே ஆள் வந்து சேர மாட்டான். பின்னாடி என்னைய பாரதிய ஜனதா கட்சி திட்டினதுனால தான் ஒரே மாசத்துல 1.5 லட்சம் பேர் அதில் ஃபாலோவர் வந்து சேர்ந்தான். என்னடா குளத்தூர் மணியனை திட்டினா நியாயம், அவர் திட்டுறாரு, அவர் திட்டுறாங்க. ராமகிருஷ்ணன் திட்டா நியாயம், ஆசிரியரியா திட்டா நியாயம், சும்மா கிடக்குறேன் கருப்பள்ளியம்மன் அவனே ஏன்டா திட்டுறாங்க, அப்போ அவன் நம்மால் தான் போல இருக்குன்னு 1.5 லட்சம் பேர் பின்னாடி வந்து சேர்ந்தான். அப்போ இன்றைய இளைஞனுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் மிக தெளிவுற தெரியுது, இதுதான் அப்படி ஒரு ஆள்னு. இன்றைய கூட்டம் என்பதே காந்திக்கான நினைவு நாள் கூட்டத்தை பெரியார் உணர்வாளர் சேர்ந்து நடத்துறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய முரண், அதே சமயம் ஒரு பெரிய மேன்மை. என்ன முரண்னா, பெரியாருக்கு வந்து நேர் எதிரான குணம் படைச்சவர் காந்தி. எல்லா வகையிலையும் அடிப்படை கொள்கையில் நேர் எதிர் குணம் படைச்சவரும் எல்லாருக்கும் தெரியும். தென்னாப்பிரிக்காவில் வந்து காந்தியோட இருந்த அவருடைய நண்பரும் நண்பரின் மனைவியும் அவருடைய தோழி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. காந்தியினுடைய அரசியல் பார்வை இல்லாமல் காந்தியுடன் வாழ்ந்த ஒருத்தர், அவருடைய மனிதனா காந்தி இதுக்கெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவார், என்ன செய்வார், எதுக்கு குழந்தையாவார், எதுக்கு கோவப்படுவார் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரொம்ப சின்ன புத்தகம், 100 பக்க புத்தகம். அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, காந்தி வந்து எப்பொழுதும் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை எதிர்த்தாப்புல இருக்கவங்க எடுத்தது போல அவர்களை சொல்ல வைப்பதற்கு பெரிதும் மெனக்கெடுவாராம். இது நம்ம சொன்னதாக இருந்துட வேண்டாம் அப்படின்னு பேசி ஈஸியாக அமைச்சு கொண்டு வந்து அவனா சொன்னதாக இருக்கட்டும் அப்படின்னு ஆக்குவாராம். ஆனால் பெரியாருக்கு நேர் எதிர் குணம் பிடிச்சவர். எதிர்த்தாப்புல இருக்கவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம இது நினைக்கிறோம், இதான் நல்லது, அதை அவனுக்கு சொல்லுவோம். அவன் வந்து உருப்படணும்னு நினைச்சா நம்ம கூட வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவர் பெரியார். இந்த அளவுக்கு முரண்படுறவர். இதில் பெரியாரின் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் அப்படி முரண்பட்டா கூட முரண்படுற ஆளுகளோட சேர்ந்து ரொம்ப மரியாதையாக அவர்களை சமமாக உட்கார வச்சுக்கிட்டே இருந்தார் பெரியார். அதை ஒரு வாழ்நாள் பூரா செஞ்சுக்கிட்டே இருந்தார். எதிர்க்கிறது பேசுகிறோம், வாங்க உட்காருங்கன்னு கேட்டார். அதுதான் ரொம்ப மேன்மையான குணம் பெரியார்ட்ட நான் நினைக்கிறேன். அதாவது அது எழுத்தாளர் ஜெயகாந்தனில் தொடங்கி குன்றக்குடி அடிகளாரிலிருந்து ராஜாஜியிலிருந்து காந்தியார் வரைக்கும் யார் எதிர்க்கிறது கொண்டிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, அவங்க சொல்கிறாங்க கேட்போம். பெரியார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஜெயகாந்தன் அவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறது பேசுறாரு. கூட்டம் கொந்தளிக்குது, பெரியாரை வச்சுக்கிட்டு இவ்வளவு எதிர்க்கிறது பேசலாமா அப்படின்னு. பெரியார் அமர்த்தி சொல்றாரு, எல்லாரையும் கையமர்த்திட்டு சொல்லிட்டு போறான், அது அவன் கருத்து, சொல்லட்டுமே, நம்மளால உடனே கேட்கணும் சொல்றாரு. அந்த தம்பி சொல்லட்டு, அவரு நல்லா கேட்போம் அது அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய குணம் வேணும். கண்ணதாசனும் ஈவி கே சம்பத்தும் தனி கட்சி காண்றாங்க. தனி கட்சி காணும் போது பெரியார் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குது. குன்றக்குடி அடிகளார் அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. கட்சி ஆரம்பிச்ச அந்த கட்சி ஆரம்ப விழா கூட்டத்தில் குன்றக்குடி அடிகளார் வந்து கடவுளை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் மேன்மையை பற்றியும் உண்மை இருக்குன்னு பேசிடுறாரு அடிகளார். பின்னாடியே போகிற பெரியார் அது வந்து கண்ணதாசனும் ஈவி கே சம்பத் ஆரம்பிச்ச கட்சிகளை பற்றிலாம் கவலைப்படலை. இந்த குன்றக்குடி அடிகளார் பதில் சொல்லிடணும் உட்கார வச்சுக்கிட்டு சன்னிதானம் சொல்றாரு சன்னிதானம் சொல்றாரு சன்னிதானம் சொல்றாரு சொல்லி சொல்லியே சன்னிதானத்தை ஒருபடியாக இறக்கிக்கிட்டே இருக்காரு பெரியார். கீழே நீங்கள் நிரூபிச்சிருக்க, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா, ரத்த கண்ணீர் படத்துடைய வசனகர்த்தா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு தூரம் எழுதுறாரு. பெரியார்கிட்ட கேட்குறாரு அவர், ராஜாஜிக்கும் உங்களுக்கு நேர் எதிர் கருத்து, நீங்கள் எப்படிங்க வந்து 2 பேரும் நண்பர்களாக இருக்கீங்க, நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அவர் வந்து அப்படி பேசுகிறீங்க, அவரும் உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. இங்கே வாயா, எங்கள் 2 பேருக்கு ஒரே கருத்து தான் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு, ராஜாஜி என்னைக்காவது ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு போட்டோவில் எங்கேயாவது நாமம் போட்டு நீ படம் பார்த்துருக்கியா அப்படிங்கிறாரு. இவர் திருவாரூர் தங்கராசு அப்படி யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா எல்லா புகைப்படமும் கண்ணில் வந்து போகுது. ஒரு நாளும் ராஜாஜி நாமம் போட்டு இல்லை. ஆமாம், ராஜாஜி நாமம் போட்ட இல்லையே அப்படின்னு. சரி, முதல்வராக பதவி வச்சிருக்காருல்ல, எப்பயாவது கோயிலில் போய் முதல் மரியாதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி குனிஞ்சு நின்று சடாரியை தலையில் வாங்கியிருக்காரா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு திருவாரூர் தங்கராசு. ஆமாம், ராஜாஜி எங்கேயுமே போய் முதல் மரியாதை வாங்கிக்கல. ஏன்னா சாதாரண வார்டு கவுன்சிலர் கோயிலில் போய் முதல்ல முன்னாடி நின்று இந்த மாலையை வாங்கி போட்டுக்குவாங்க. ஆனால் முதல்வராக இருந்தே ராஜாஜி வேலை செய்யலாம். ஆமாங்க ஐயா, வாங்கல இது வரையும். சரி, என்னைக்காவது ராஜாஜி தோள்பட்டையில் பூவில் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்துட முடியும்ல. பிராமணராக இருக்க எல்லாரையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய தோளில் கிடக்கிற பூணூலை பார்த்துட முடியும். ஆனால் ராஜாஜியின் பூணூலை தமிழ்நாடு பார்த்துருக்கா?
அப்படின்னு கேட்கிறாரு பெரியார். தங்கராசு யோசிச்சுட்டு இல்லைங்கய்யா பார்த்தது இல்லை அப்படின்னு. அவ்வளவுதான், என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் சாமி இல்லைன்னு. ஆனா அவர் பரப்ப விரும்புற சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம கொள்கைக்கு சாமி வேணும், அதனால அவரை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா நான் பரப்ப விரும்புற கொள்கைக்கு இது வேண்டாம், அதனால நான் எய்த்த பக்கம் பரப்பிக்கிட்டே இருக்கேன். அவர் அவருக்கிறத சொல்லிட்டு இருக்காரு, நான் என்கிறத சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறாரு பெரியார். அப்ப இதை ஒரு சிந்திக்கும் பொழுது, இதை பேசும் பொழுது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வச்சுக்க மரியாதை கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதைத்தான் இன்றைய இந்துத்துவ அரசு தாங்க முடியல. இவர்களால் என்ன தாங்க முடியல அப்படின்னா, எதிர்த்து பேசுவியா நீ, எதிர்க்கிறது சொல்லுவியா, விடாதவனை. ஏன்னா பேசுனா ஒரு எதிர்க்கிறது சொல்ல வராது. பெரியார் மாதிரி இந்த கருத்து வலுவாரதால சொல்ல வரும். எதிர்க்கிறது சொல்ல வராதனால அவனை அடி, அவனை கொல்லு, அவனை பொழைக்க விடாத, அவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற வன்முறையை கையில் எடுப்பதற்கான காரணம் அவ்வளவு வீக்கா ஒரு கொள்கை வச்சிருக்கனால தான், அவ்வளவு பொக்கையா ஒரு கொள்கை வச்சிருக்கனால தான் உடனடியாக எய்த்தல இருந்து பேசுறாள், அதையும் கேட்க தேவையில்லை. பெரியார் ரொம்ப வலிமையான கொள்கை வச்சிருந்தனால யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மேடைக்கு வா, பக்கத்தில் உட்காரு, நீ பேச அப்புறம் நான் பேசுறேன், முடிவு அவங்க எடுத்துக்கிட்டுன்னு நினைக்கிறாரு. இப்ப இந்துத்துவா இந்த பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் எல்லோரும், எனக்கு திருச்சியில் ஒரு கூட்டம் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய சிபி ராதாகிருஷ்ணன் பேசினாரு. பேசும்போது கலவரமா அப்போ கத்துறதான வேலை, நான் பேசுறேன் பயங்கரமா கத்துனாங்க. அப்புறம் அதுக்கு மேல நான் உனக்கு கத்துவேன்ல, ஏன்னா எனக்கு மைக் இருக்கு, நீ மைக் இல்லாம கத்துறேன்னா நான் மைக் இருக்கு எவ்வளவு கத்துவேன். அதை கத்தி திரும்ப கூட்டம் அடங்கணும்னா கூட்டம் முடிஞ்சு போகும்பொழுது பாலபாரதிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ தோழர் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இல்லை தோழர் விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா பாலபாரதி வார்த்தை சொன்னாங்க, தோழர் உங்களுக்கு தெரியாது, இவங்க மக்க பயில என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுனாங்க. அது பெரியார் சொன்ன மாதிரி, நீ அறிவு இருக்கிறவங்க போராடலாம் எவ்வளவு வேணாலும், மக்கோட எவ்வளவு போராடுவ. பாலபாரதி சொல்ல ஒரு தடவை நினைச்சுக்குவேன், தோழர் உங்களுக்கு தெரியாது, இவங்க மக்க பயில வாங்க பக்கம்னாங்க. அதை போல அதை கண்டிப்பதற்காக தான் இப்ப இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. காந்திய வாழ்நாள் பூரா கண்டிச்ச பெரியார் இறந்த பிறகு காந்தியை கொண்டாடுறாரு. காந்தி நம்மால் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரே ஒரு எதிர்க்கிறது சொன்னார் காந்தின்னு ஒன்று, அண்ணன் குளத்தூர் குறிப்பிட்ட மாதிரி 53 நாள் கூட அவங்களால தாங்க முடியல, அந்த கிழவனை கொல்லு. அவன் எதிர்க்கிறது சொல்றான், அவன் இருக்கக்கூடாதுன்னு. அதைத்தான் பெரியார் அவ்வளவு பிரமாதமா சொல்றாரு. என்னங்க நீங்க இவ்வளவு எதிர்த்தீங்க, கடைசியில் இந்த தேசத்துக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு சொல்றீங்களே, காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்றீங்களே சொல்லும்போது சொல்றாரு, வாழ்ந்த காந்தியார் வேறு, மறைந்த காந்தியார் வேறுங்கிறார் அவர். இதை விட ரெண்டு பேர்ல ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அந்த கிழவனை தூக்கி பிடிக்க வேண்டியது முக்கியங்கிறது இந்த கிழவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. யாரை எதிர்த்துக்கிட்டே இருந்தாரோ, யாரை கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தாரோ, யாரை நம்ம சொல்றோம் ஒரு வேலையை செய்ய போனா அது புரியவே மாட்டேங்குது நினைச்சாரோ, இவர் செத்தோன்னு அவரை கொண்டாடுறாரு. கொண்டாடும் பொழுது ரொம்ப முக்கிய செய்தி ஒன்று என்ன நினைக்கணும்னா, தன் வாழ்நாள் முழுமைக்கும் பார்ப்பனர்களை திட்டிக்கிட்டே இருந்த, பார்ப்பனருடைய கேடுகளை சொல்லிக்கிட்டே இருந்த, பார்ப்பனர்கள் எவ்வளவு தீங்கு செய்யறாங்க இந்த சமூகத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்த பெரியாருக்கு அவ்வளவு ஒரு வாய்ப்பு வருது. காந்தியை கொன்னது ஒரு பிராமணன் இல்லையா? நாம் எதிரியாக யாரை நினைத்து கொண்டிருந்தோமோ அவன் இப்ப வலிய சிக்கிறான். அன்னைக்கு நினைச்சிருந்தா தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவெங்கும் இருந்து இவர்கள் ஒழிச்சிருக்க முடியும். காந்தியவே கொல்றவங்கடாவீங்கன்னு சொல்லியிருக்க முடியும். அதனுடைய முக்கிய ஆளா இருந்த பெரியார் கண்டிப்பா அதை செஞ்சிருக்க கூடும். ஏன்னா மகாராஷ்டிராவில் உள்துறை போலீஸ் மந்திரியா இருந்த மொராஜி தேசாய் அவர்கள் சொல்றாரு, பார்ப்பனர்களுக்கு எதிராக அவ்வளவு வன்முறை நடந்தது, அதை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு நாங்கள் அவ்வளவு சிரமப்பட்டோம்னு சொல்றாரு இன்றைக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் நடந்துக்காம பார்த்துக்கிற முக்கியமான வேலையும் பெரியாரே செஞ்சாரு. அவர் ஒரு வரி சொல்றாரு, சரி சுட்டுச்சுக்கிறதுக்காக துப்பாக்கி மேல கோவப்பட்டு என்ன பண்றது, இவன்லாமா காரணம், சுட்டதுல ஒருத்தன் பிராமணன் தான், பாப்பான் தான், அதுக்காக இந்த பாப்பான் அடிக்க கூடாங்கிறாரு. எவ்வளவு பெரிய தெளிவும் எவ்வளவு பெரிய கட்டுப்பாடும் தன் இயக்கத்தின் மேல் வச்சிருந்தா பெரியார் அதை செய்வார். அது இல்லாம போனதுதான் பாரதிய ஜனதா கட்சியை இன்னைக்கு எல்லாரும் திட்டுறது. உங்களுக்கு ஒரு பொறுமையும் இல்லையே. இன்னைக்கு முந்தின நாள் கூட படம் வந்துருந்துச்சு, ஒரு அம்மா காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காந்தி படத்தை வச்சு மறுபடியும் சுடுது இவ்வளவு நாள் கழிச்சு இல்லையா? இவர்கள் மீண்டும் கோட்சே போன்ற ஆட்களை தலைமை விடமாக்கி காந்தியை கொன்ன வரலாறை மாற்றி எழுதுவதற்கு அதிக காலம் ஆகாது. அதனால தான் இவர் இருந்த, எனக்கு என்ன, எனக்கு அரசியல் தொழிலா, வராம பாரதிய ஜனதா கட்சி வராம காங்கிரஸ் வரதெல்லாம் எனக்கு நல்லது நடக்க போதா? எனக்கு ஒன்னே ஒன்று என்ன புரியுது அப்படின்னா, இவங்க பூரா ஆன்டி இண்டியன், இவங்க வந்துடக்கூடாது. நம்மள மாதிரி இந்தியன் தான் இங்க இருக்கணும். பாரதிய ஜனதா மொத்தமா ஆன்டி இந்தியன். ஏன்னா இந்தியன் ஒன்று கிடையாது இங்க. தமிழர் நான் இருந்தா தான் நான் இந்தியனா இருக்க முடியும், மராட்டியனா இருந்தா தான் நான் இந்தியனா இருக்க முடியும், பங்காளியா இருந்தா தான் நான் இந்தியனா இருக்க முடியும்.
இல்லையா? மலையாளியா இருந்தா தான் இந்தியனா இருக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குது, நீ மராட்டியனா இருக்காத, வங்காளியா இருக்காத, தமிழனா இருக்காத, இந்தியனா இருக்குது. அது எப்படா இது இல்லாம அது இருக்க முடியும்? அப்படி உனக்கு கிடையவே கிடையாது. இவன் இருந்தா தான் அவன் இருக்க முடியும். எல்லாரையும் ஒரு தேசம் ஆக்குறேன், ஒரு கொள்கை ஆக்குறேன், ஒரு வண்ணம் ஆக்குறேன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அப்படி ஆக்கவே முடியாது இந்த தேசத்தை. அதனால என்னை போன்றவர்கள், கீழே இருக்க உங்களை போன்றவர்கள் பதட்டம் அடைகிறோம். ஆக இவங்க எல்லாரையும் ஒன்னாக்க பார்க்குறாங்களே, எல்லாருக்கும் ஒரே ட்ரௌசர் மாட்ட பார்க்குறான். வேற வேற அளவு கொடுத்தா டெய்லருக்கு சிக்கல். எப்பவுமே தீபாவளி அன்னைக்கு டெய்லர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேண்ட்டை. ஏன்? 100 பேண்ட் தைக்க வரும், 100 வேற வேற அளவு. 100 ஒரே அளவு இருந்தா ஒரு பையன் உட்காந்து வெட்டிக்கிட்டே இருப்பான், ஒரு பையன் உட்காந்து காஜா போட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு பக்கம் தச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரே ட்ரௌசர் எல்லாருக்கும் தச்சிரு, 130 கோடி பேருக்கும் தச்சுட்டோம்னா ஈஸி மேய்க்கிறது இவங்களே நினைக்கிறது. நம்ம என்ன சொல்றோம், டே நாங்கள் அந்த காலத்திலே பேண்ட் போட்டவங்க, நீங்க ட்ரௌசர் போட்டு வந்து எங்கிட்ட சொல்லாதீங்கிறோம். நம்ம இதுதான் அவனுக்கு பிடிபடாமல் இருக்குது. என்னடா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம எல்லாரையும் மேய்ச்சிடுறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு குரல் வலுவாகவே இருக்கு அப்படின்னு. அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார் இல்லையா, தங்களுடைய பேக்கெட்டை அவங்க நினைக்கிறாங்கன்னு. பொதுவாக முகத்துவாரம் ஒன்று இருக்கும், ஆறு ஓடி வந்து கடலில் கடக்கிற இடம். அந்த முகத்துவாரம் ரொம்ப முக்கியம், களிமுகம். அந்த முகத்துவாரம் தான் அந்த ஆற்றுல அடிச்சுட்டு வந்த வண்டல் மண் தொடங்கி குப்பையிலேருந்து எல்லாத்தையும் பள்ளத்தில் வாங்கி மறுபடியும் தண்ணியை மட்டும் கடலுக்குள்ள விடும். அப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற குப்பையை கோயம்புத்தூர் கழிமுகம் தான் வாங்கி அடக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடாம பார்த்துக்குது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுனா எப்போவுமே இங்கே மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வருது அப்படின்னா இது கழிமுகம். அந்த குப்பையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளே போயிடாம தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடாம பார்த்துக்குது. இது தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் வர முடியாது இவர்கள். ஆனால் வர முடியாத இவர்கள் நினச்சிக்கிட்டே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா வர முடியாத அவன் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கான். அவன் ரஜினிகாந்துக்கு தான் எய்ம் பண்ணுறான், ஆனால் ரங்கராஜ் பாண்டே வந்தாலும் ஓகே தான். நம்ம அவனுக்கு முயற்சி பண்ணோம், கடைசியில் இவர்கள் வந்து சேர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பரவாயில்ல, அவருக்கு முயற்சி பண்ணா வந்தது இவர் தானே வச்சுக்க வர அப்படின்னு. அப்போ அவ்வளவு ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்கும்போது நம்மகிட்ட இங்கே பல சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கோம். இவர்களெல்லாம் ஒன்றிணைப்பது ரொம்ப முக்கியம். இவரெல்லாம் ஒன்றா செயல்படுவது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைய இந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் அவர்கள் வரவே முடியாது என்பது நம்முடைய எண்ணம், நம்பிக்கை, உறுதி. ஆனால் இதை போன்ற கூட்டங்கள் கோவை ராமகிருஷ்ணன் நடத்துவது போல குளத்தூர் முனையை நடத்தணும், ஆசிரியர் ஐயா நடத்தணும், நீங்கள் நடத்தணும், அவர் நடத்தணும், தூரத்தில் கேட்குறவர் நடத்தணும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் நடத்திக்கிட்டே இருக்கணும். அதான் வரவே மாட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, சிங்கப்பூருக்கு ஒரு நாடு ரொம்ப குட்டி நாடு, அந்த நாட்டுக்கு போரே வராது. ஆனாலும் வருஷம் 18 வயசு பையன் கண்டிப்பாக ராணுவத்துக்கு வந்தாகணும், தினசரி ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், துப்பாக்கியில் சுட்டு பார்க்கணும். அதான் போரே வராது அப்புறதுக்கு அப்படின்னா அல்ல, அதுக்கு நம்ம எப்பொழுதும் ரெடியாயிடணும், பழகிடணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வரவே முடியாது, இது பெரியாரின் இடம் தான், அவர் ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அந்த பெரியாரை சொல்வதற்கான வாய்ப்பு மறுபடியும் ஒரு தடவை காலம் கணிஞ்சு வந்திருக்கு. இன்றைய இளைஞனும் ஆண்களும் பெண்களும் இருவருமா பெரியாரை கேட்க தயாராக இருக்காங்க. அவர்களுக்கு கொண்டு போய் செய்கிற வேலையை மேடையில் இருப்பவர்கள் மட்டுமில்லை, கீழே இருக்க நீங்களும் ஒவ்வொருத்தரும் செய்யணும். செஞ்சா நான் அதை அடுத்த தலைமுறை கொண்டு போவான். அது இந்த நேரத்தின் தலையாய கடமைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.